சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட அழைப்பை அலட்சியப்படுத்தி ஒருத்தர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஜமாத்தோட தொழுகையில அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், விறகு கொண்டு வர சொல்லி, தீப்பந்தத்தோடு விறகை கொண்டு வர சொல்லி ஒருவரை பாங்கு சொல்வதற்கு நியமனம் செய்துவிட்டு, பாங்கு சொன்ன பிறகு தொழ வைப்பதற்கு ஒருவரை நியமனம் செய்யவிட்டு, தொழுகை நடத்தக்கூடிய நேரத்தில் எவர்கள் அந்த ஜமாத்திலே வந்து பங்கு பெறாமல் வீட்டிலே தங்கினார்களோ அப்படிப்பட்டவருடைய வீடுகளை எரிக்க வேண்டும் என்று நான் நினைத்தது உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்ற எச்சரிக்கை. அப்படி என்றால் எத்தனை, இது சட்டமாக்கப்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நான் நினைச்சேன் தான் சொன்னாங்க. இது சட்டமாக்கப்பட்டிருந்தா எத்தனை வீடுகள் மிஞ்சி இருக்கும்? ஜமாஅத்து தொழுகைக்கு வராதவருடைய வீடு எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எத்தனை வீடு மிஞ்சி இருக்கும்? எத்தனை வீடு எரிக்கப்பட்டிருக்கும்? அப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடுமை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இபாதத்தினுடைய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக இருக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். தொழுகை மற்றும் பொறுமையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும். இது லேசான ஒரு காரியம்தான். படைத்தவனிடம் நீங்கள் பாதுகாவல் தேடுவதற்கும், படைத்தவனிடம் நீங்கள் கையேந்தி உதவி தேடுவதற்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற இரண்டு முக்கியமான அம்சங்கள், ஒன்று தொழுகை, மற்றொன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை நீங்கள் சகித்துக் கொள்வது. இந்த இரண்டின் மூலமாகத்தான் நீங்கள் இறைவனை நெருங்க முடியும், இறைவனிடம் பாதுகாப்பு பெற முடியும், இறைவனுடைய உதவியை பெற முடியும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். பணிந்து நடக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகிலே பணிவோடு எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுக்கு இது லேசாக இருக்கும். எவர்கள் பணிந்து நடக்கவில்லையோ அவர்களுக்கு இந்த இரண்டு சாதனங்களை கொண்டு இறைவனிடம் உதவி தேடுவது கடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம எப்படி இருக்கணும்? உண்மையிலே நாம் அல்லாஹ்வை விசுவாசிக்கிறோம், அவனுக்கு பயப்படுகிறோம், அவனுடைய அச்சத்தால் வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த பணிவை நாம் இதன் மூலமாக காட்டணுமே. எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கு. மன்றாடுகிறோமே, தொழுகையிலே உட்கார்ந்து விட்டு தொழுகை முடிந்த பிறகு 10 நிமிடம், அரை மணி நேரம் உட்கார்ந்து கண்ணீர் மல்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறோமே. கேட்கின்ற இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த இபாதத்து நம்ம இடத்துல சரியா இருக்கணுமா இல்லையா? இல்லை என்று சொன்னால் என்ன நிலைமை? வீட்டை கொடுத்தோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எப்படிப்பட்ட கோபமான ஒரு வார்த்தை. அப்ப நாம் எவ்வளவு விழிப்போட இருக்கணும் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த நபி எப்படிப்பட்ட நபி என்று சொன்னால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான சலுகையும் அல்லாஹ் கொடுக்கல. நான் உழைக்கிற உழைப்புக்கு நான் மறுமையிலே அறுவடை செய்வேன். நான் நல்லவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், இறை தூதருடைய வழியிலே நான் நடந்தால் எனக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். என்னுடைய ஈமான் சரியாக இருந்து வேஷம் இல்லாமல் மக்களை ஏமாற்றாமல் இறைவனுக்கு உண்மையாக நடந்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லை என்றால் மறுமையிலே அவர் நஷ்டத்தை சந்திப்பார். அவரவர் உழைத்ததற்கு அவர் அறுவடை செய்வார். இறை தூதர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவாதமாக சொல்லிவிட்டான், நபியே உம்முடைய முன்பாவங்களை மன்னிப்போம், அது பரவாயில்லை, பின்பாவத்தையும் மன்னிப்போம். அந்த உத்தரவாதம் எப்போ கொடுக்கப்படுதோ அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் தவறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதிலே மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை என்னன்னு சொன்னா, உங்க பின்பாவத்தை மன்னிப்போம்னு சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், மரண தருவாய் வருகின்ற பொழுது, மற்ற காலகட்டங்களை விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திடகாத்திரமா இருந்தாங்க, அந்த காலகட்டத்தை விட்டுருங்க. ஒட்டகத்திலும் வாகனங்களிலும் ஏறி யுத்த களத்திற்கு சென்றார்களே, அந்த காலகட்டத்தை விட்டுடுங்க. இறுதி காலகட்டம், இறை தூதரவர்கள் மரணிக்கக்கூடிய காலகட்டம், அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், இறை தூதரவர்கள் சுதாரித்திருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறாங்க, திடீர்னு மயக்கத்தில் விழுகிறாங்க. மரணத்தினுடைய நெருக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக கடுமையாக இருந்தது. தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொன்னாங்க, மரண தருவாயில் எல்லோரும்
ஒரு வேதனை அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் நான் இரட்டை வேதனை அனுபவிக்கிறேன் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருவாயில் எழுந்து நிற்க முடியல, மூர்ச்சையாகி விழுகிறார்கள், தண்ணீர் ஊற்றப்படுகிறது, பிறகு அவர்கள் தெளிவடைகிறார்கள், மயக்க நிலையிலிருந்து மீண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் கூட பாங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 2 நபி தோழருடைய தோல் புஜங்களை உதவியாக கொண்டு தங்களுடைய கால்கள் அந்த மணலிலே கோடு போட்ட வண்ணம் அப்படியே இழுத்து செல்லப்பட்டு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம்? இறை தூதரை பின்பற்ற நிலையில் இருக்கிறோமா? இது நமக்கு மறுமையில பயன் தருமா? உங்களுக்கு தூதர் இப்படியே வாழ்ந்து காட்டினார்கள் என்று நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பானே. கை கால் சுகம் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, உலக காரியங்களுக்காக பல மைல்கள் பயணம் செய்கிறோம். ஆனால் பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு தொழுவதும் ஃபஜரோடு தொழுவதும், அப்படி தொழுகை சரியான முறையில் பேணி நாம் ஈருலக வெற்றியை பெறுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருந்தும் கூட பயன்படுத்திக் கொள்ளாதவர்களை விட கை செய்தப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான்? அந்த நாளை அடைகிற வரையிலும் நாம் தொழுகையில பாராமுகமாக இருக்கிற போறோமா? அலட்சியமாக இருக்க போகிறோமா? அப்படி இருப்பதனால் இறைவனுக்கு நஷ்டம் அல்ல, நஷ்டப்படக்கூடியவர்கள் நாமத்தான் இருப்போம். நாம் அல்லாஹுக்கு செய்கின்ற, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைகளில் மிக முக்கிய இபாதத்தாக இருக்கக்கூடிய இந்த வணக்கத்திலே மிக எச்சரிக்கையோடு, நான் தொழுவது எனக்காக, என்னுடைய மறுமைக்காக, எனக்காக நாளை எவரும் பரிந்து பேச முடியாது, நாளை எனக்காக எவரும் வந்து சிபாரிசு பண்ண முடியாது. நான் இந்த உலகிலே சரியான முறையிலே தொழுதால் அது மறுமையிலே எனக்கு பயன் தரும் என்பதை அச்சத்தோடு உணர்ந்து இந்த வணக்கத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சிய போக்கு களையப்பட்டு சரியான முறையிலே இறைவனுக்கு அஞ்சி அந்த இபாதத்துகளை மனிதர்களுக்கு காட்டுவதற்காக இல்ல, நான் ஃபஜர் தொழுகையாளி என்று சொல்வதற்காக அல்ல, பதிவு செய்யப்பட வேண்டும், நம்முடைய நன்மைகளுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த வணக்கத்தை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வணக்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹும் தூதரும் நமக்கு ஏராளமான நன்மைகளை சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகிலே வாழுகிற பொழுது நாம் பரிசுத்தமான முறையிலே வாழுவதற்கு, நாம் தீமைகளில் இருந்து விலகி இருப்பதற்கு இந்த தொழுகை மிகப்பெரிய சாதனம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை வெட்கக்கேடான மானக்கேடான காரியத்தை விட்டும் தடுக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரம்பு மீறி செய்கின்ற பெரும் பாவங்கள், வெட்கக்கேடான காரியங்கள், அவைகளை தடுப்பதற்கு வழியின்றி எத்தனையோ பேர் இன்னைக்கு பெரும் கவலையிலே விழுந்து கிடக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த தொழுகை உங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறான். ஐங்கால தொழுகை சரியான முறையில் பேணக்கூடியவர் இறை அச்சத்தினுடைய வட்டத்திற்குள்ளே வந்து விடுவார். அதற்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், உங்க வீட்டு வாசல்ல ஒரு ஓடை, ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றை நீங்கள் பயன்படுத்தி 5 நேரம் நீங்கள் அதுல குளிக்கிறீங்க. அப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மேனியிலே ஏதேனும் அழுக்கு எஞ்சி இருக்குமா, ஒட்டி இருக்குமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, சுத்தம் அடைந்து விடுவோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் தொழுகை என்று சொன்னார்கள். உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் தொழுகை. ஆட்சியின் மூலமாக எப்படி புறம் தூய்மை நாம் பெறுகிறோமோ அப்படி அகத் தூய்மை பெற வேண்டும் என்று சொன்னால், உள்ளங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த தொழுகை உங்களை, ஐங்கால தொழுகை உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கவாசிகள் நாளை மறுமையிலே கேட்பார்களாம் நரகவாசிகளை பார்த்து, எது உங்களை நரகத்திலே கொண்டு வந்து தள்ளியது? நரக நெருப்புக்கு ஆளாகி இருக்கிறீர்களே, எது உங்களை தள்ளியது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நரகவாதிகள் சொல்லுவார்களாம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, நாங்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, தொழாதவர்களாக இருந்தோம், வீணான காரியங்களில் இந்த துனியாவிலே நாங்கள் மூழ்கி கிடந்தோம், அதனால நரகத்தில் வந்து நிற்கிறோம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை நெருக்கத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மை 50,000 ஆண்டுகளுக்கு நிகராக விசாரிக்கக்கூடிய நேரத்திலே எங்காவது நிழல் கிடைக்குமா என்று ஏங்கக்கூடிய நேரத்தில் அரிஷினுடைய நிழல் கிடைக்கும், 7 சாரார்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிற பொழுது அதிலே ஒரு சாரார் யார் என்று சொன்னால், பள்ளிவாசலோடு எவருடைய உள்ளங்கள் இணைக்கப்பட்டதோ, ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள், சரியான முறையில் தொழுகையும் பள்ளிவாசலுடைய நெருக்கத்தையும் இவர்கள் அடைந்தார்களோ அவர்களுக்கு அரிஷினுடைய பாக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க இருக்கிறது, எப்படி அலட்சியப்படுத்த முடியும்? எல்லாவற்றையும் தாண்டி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சமுதாயத்திற்கு நிறைய உழைக்கிறோம், ஏகப்பட்ட பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம், நாம செய்யக்கூடிய இந்த பணிகளின் மூலமாக அதை இதெல்லாம் பேலன்ஸ் ஆயிரும், தொழுகை என்கிற வணக்கம் கொஞ்சம் குறைவா இருந்தா பரவாயில்லை அப்படி நம்ம நினைக்கிறோம். உலகத்தில் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், சமூக பணியில ஈடுபடக்கூடியவர்கள் தங்களை தாங்களே இப்படி சொல்லி திருப்தி அடைந்து கொள்கிறார்கள்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளிலே நீ 1000 அமல்கள் செஞ்சிருக்கலாம், 1000 நற்காரியங்கள் செய்திருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை விசாரிக்கக்கூடிய விசாரணையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதுவென்று சொன்னார், உங்கள் தொழுகை பற்றி தான் இருக்கும். யா அல்லாஹ், நான் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நிறைய ஆன்சர் கரெக்டா பண்ணியிருக்கிறேன், இதை கொண்டு மார்க் கொடு. முதல்ல தொழுகை எங்க? எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முதல் இபாதத்து, முதலில் நான் கணக்கில் எடுத்துக் கொள்வது இதைத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவருக்கு அதனுடைய பதில் சரியாக இருக்கிறதோ ஏனைய விசாரணைகள், ஏனைய கேள்விகள் அவர்களுக்கு லேசாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்களே, அது நமக்கு போதாதா? ஏன் நம்ம அலட்சியப்படுத்தணும்? ஏன் அதிலே கவனமற்று இருக்கிறோம்? கவனமற்று இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுதாலும் கேடு என்று குர்ஆன் சொல்லுகிறதே. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழக்கூடியவர்கள், கவனமற்று தொழக்கூடியவர்களுக்கு கேடு. தொழுகிறாரு, அவர் கவனம் இல்லாமல் தொழுகிறார், இறையச்சம் இல்லாமல் தொழுகிறார், நடிப்பதற்காக காட்டுவதற்காக தொழுகிறார். அப்படி தொழுதால் பயன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பயனுள்ள தொழுகை இக்லாஸாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தொழக்கூடிய தொழுகை என்று சொல்லுகிற பொழுது இப்படி நாம் அலட்சியமாக இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த உலகிலே எவ்வளவு நன்மைகளை இழக்க செய்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது, அதை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுது என்ன பதிலை சொல்ல தயாராக இருக்கிறோம்? நாளை என்னுடைய மரணம் வந்தால், அந்த மரணத்திற்கு பிறகு விசாரணை நடைபெறுகின்ற பொழுது நான் அந்த கேள்விக்கு தயாராக ஆகியிருக்கிறேனா என்கிற அச்சமும் எண்ணமும் நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய உள்ளத்திலே அது ஒரு கேள்வியாக நின்று கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நம்மை இந்த உலகிலே இந்த இபாதத்து விஷயத்தில், இந்த தொழுகை என்கிற வணக்க விஷயத்திலே நம்மை நெறிப்படுத்தும், சரியான முறையிலே அதை நம்மை ஈடுபட செய்யும் என்பதை கூறி, அல்லாஹுக்கு பயந்து இந்த வணக்கத்திலே சரியான முறையிலே வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.